Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மைடியர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்திய அரசியலமைப்பு பகுதி 2. நம்ம போன வகுப்பு பார்க்காதவங்க நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்குங்க. இப்ப பாருங்க, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19, குழந்தைகள் தினம் நவம்பர் 14, உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8, சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978, உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11, சர்வதேச மனித உரிமை தினம் டிசம்பர் 10, சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8, உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15. இது அப்படியே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சு வச்சுக்கீங்க. அடுத்து பாருங்க, சாலை போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1989. நமக்கான சாலை போக்குவரத்து சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. ஆண்டுதோறும் எந்த மாதம் சாலை பாதுகாப்பு வாரமா நம்ம கொண்டாடுறோம்னா ஜனவரி முதல் வாரம். ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஜனவரியின் முதல் வாரம் நமக்கு சாலை பாதுகாப்பு வாரமா நம்ம கொண்டாடிட்டு வரோம், கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய பாராளுமன்றத்தின் அவைகள் 2. இந்திய பாராளுமன்றத்தின் அவைகள் 2. அவை என்னன்னா ராஜ்யசபா, லோக்சபான்னு சொல்லுவோம் இல்லையா. ராஜ்யசபான மாநிலங்களவை, லோக்சபான மக்களவை. பிரதம மந்திரியை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். பிரதம மந்திரியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை, எந்த முறையில நம்ம மக்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறோம்? நேரடி தேர்தல் முறை. இப்பதான் நம்ம தேர்ந்தெடுத்துட்டு நம்ம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான். மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் முறை நேரடி தேர்தல் முறை. மேல் சபா என்பது ராஜ்யசபா. மேல் சபான்னு நம்ம எதை சொல்றோம்? ராஜ்யசபாவை சொல்றோம். இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். இந்திய யூனியன் மற்றும் குடியரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். பண மசோதாவை அறிமுகப்படுத்த குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அவசியம் தேவை. யாருடைய ஒப்புதல் அவசியம் தேவை? குடியரசுத் தலைவர். பண மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு யாருடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், பாராளுமன்றம் இப்படி ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம குடியரசுத் தலைவரை சூஸ் பண்ணணும். அடுத்துமா, மத்திய நிதி அமைச்சர் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்வது எங்க? பாராளுமன்றத்தில். மத்திய நிதி அமைச்சர் ஆண்டு அறிக்கையை தாக்கல் செய்வது எங்க? பாராளுமன்றத்தில். உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். ரொம்ப ரொம்ப இந்த பாடத்திலிருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம், நல்லா படிச்சீங்க. தேசிய நெருக்கடி நிலையை பற்றி கூறும் சரத்து 352. தேசிய நெருக்கடி நிலை. மாநில அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து 356. அடுத்துமா, குடியரசு துணைத் தலைவர் பதவியின் அரசியல் அமைப்பு சரத்து 63. அடிப்படை உரிமைகள் அரசியல் அமைப்பின் டேஷ் பகுதியில் உள்ளது. எத்தனையாவது பகுதியில் உள்ளது? அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சாசனத்துல எத்தனாவது பகுதியா இருக்குன்னா அது 3வது பகுதியா இருக்கு. அது ரொம்ப முக்கியம், பாத்துங்க. மீதிய அடுத்த வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.